கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஒரு முறை ஒரு சிறுவன் தவறி கிணற்றுக்குள் விழுந்து விட்டான். ஊர் மக்கள் அவனை தூக்கி எடுப்பதற்காக கயிறு ஒன்றை உள்ளே இறக்கினார்கள். அந்த கயிற்றை பிடித்துக்கொள் என்றார்கள். ஆனால் அந்த சிறுவனுக்கோ பயம். அவர்கள் மேல் நம்பிக்கை இல்லை. அவர்கள் கயிற்றை விட்டுவிட்டால் என்ன செய்வது? கயிற்றின் மறுமுனையை பிடித்து கொண்டிருப்பது என் தகப்பனா என்று கேட்டான். ஆகவே அவர்கள் அந்த சிறுவனுடைய தகப்பனுக்கு ஆள் சொல்லி அனுப்பினார்கள். தகப்பன் ஓடி வந்தார். அவர் அத்தனை பலசாலி அல்ல. ஆனால் அந்த சிறுவனோ பலமிக்க அந்த கிராம மக்களை நம்பாமல் பலவீனமான தன் தகப்பனை நம்பினான். தன் தந்தை பிடித்த கயிற்றை பிடித்து வெளியே வந்தான். விசுவாசம் என்பது என்ன? நாம் பரம தகப்பனாகிய கர்த்தர் மேல் வைக்கும் நம்பிக்கையே அந்த விசுவாசம். நீங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் போதெல்லாம் கயிற்றின் மறுமுனையிலே கர்த்தர் நின்று கொண்டிருப்பதே விசுவாசிகள் பரலோகத்தையும் பூமியை இணைத்து கொண்டு ஆவியானவர் ஒரு கயிற்றை போல் இருக்கிறார். நாம் டெலிஃபோனில் குறிப்பிட்ட எண்ணை சுழற்றும் போது மறுபக்கத்தில் அந்த எண்ணுக்குரியவர் பேசுவார் என்று நம்புகிறோம். அன்போடு அவரிடம் பேசுகிறோம். அதுபோலவே நீங்கள் ஜெபிக்கும் பொழுது மறுக்கரையில் கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறார் என்பதை உணருங்கள். விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். ஜெபம் ஜெயத்தை கொண்டு வரும். நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள கர்த்தாவே, நாங்களும் விசுவாசத்தோடு எங்கள் விண்ணப்பங்களை உம்மிடம் செலுத்தி பதிலை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. எங்கள் ஒவ்வொருவரின் தேவையை சந்திங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.